ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். ஸோ அதில் இருக்கக்கூடிய சம்ஸ் தான் வந்து ஒரு 5 சம்ஸ் பார்ப்போம். இதுக்கு முன்னாடி ஒரு 70 கேள்விகள் பார்த்துருக்கோம். அது எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், எக்ஸ் பவர் எம் டிவைடட் பை எக்ஸ் பவர் என், அதுக்கு ஹோல் பவர் எம் ப்ளஸ் என் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மற்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு டேர்முக்கு இடையில் என்ன இருக்குது? இன்ட் இருக்குது. ஸோ நல்லா இந்த மாதிரி வர்றப்போ ஃபார்முலாஸ் இருக்குது. ஃபார்முலாஸ் படி போட்டோம்னா ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஸோ டிவிஷனில் வருது, அதாவது ஏ பவர் எம் டிவைடட் பை ஏ பவர் என். அதாவது என்னென்னா பேஸ் வந்து சேமாக இருக்கணும். பேஸ் வந்து எக்ஸ் இருக்குது, பவர் தான் வேறு வேறு இருக்குது. அப்படின்னா பவர் என்ன பண்ணலாம்? சப்ராக்ட் பண்ணணும். இது எது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஓகேவா? ஆட் என். இது எது ஏ பவர் எம் ஹோல் பவர் என்னன்னு இருந்துச்சுன்னா ஏ பவர் எம் இன்ட்டு என்னன்னு வரணும். இந்த 3 ஃபார்முலா தான். இந்த 3 ஃபார்முலா தெரிஞ்சிச்சு அப்படின்னா இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த உள்ளே இருக்கிறத சிம்பிளிஃபை பண்ணுவோம். உள்ளே இருக்கிறத எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா, எக்ஸ் பவர் எம் டிவைடட் பை எக்ஸ் பவர் என் டிவிஷனில் இருக்குது. டிவிஷனில் வந்தால் சப்ராக்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவோம்? எக்ஸ் பவர் எம் மைனஸ் என், ஆல்ரெடி ஒரு எம் ப்ளஸ் என்னு இருக்குது. ஓகேவா? அப்போ இதை எப்படி எழுதலாம்? எக்ஸ் பவர் எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர்னு எழுதலாமா? அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு என்ன எழுதுவோம்? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அதே தான் மேலே கொடுத்துருக்காங்க. அதுக்கு பதிலாக நம்ம ஃபார்முலா எழுதுகிறோம். ஸோ அப்போ இந்த டேர்முக்கு இது எழுதியாச்சு. இதே மாதிரி இந்த டேர்முக்கு எழுதலாமா? ஸோ எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 வரும், என் மைனஸ் எல்லு, அப்புறம் என் ப்ளஸ் எல் இருக்கும். அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்? இங்கே எக்ஸ் பவர் என் ஸ்கொயர்ட் மைனஸ் எல் ஸ்கொயர்ட். ஸோ அடுத்த டேர்ம் என்னவாகும்? எல் ஸ்கொயர்ட் மைனஸ் எம் ஸ்கொயர்னு வரணும். அப்போ எல் மைனஸ் எம் வரும். ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் எல் ஸ்கொயர்ட் மைனஸ் எம் ஸ்கொயர்ட். ஸோ 3 டேர்ம் என்ன பண்ணணும்? மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ 3 டேர்ம் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? எக்ஸ் பவர் எம் ஸ்கொயர்ட் மைனஸ் என் ஸ்கொயர்ட் இன்ட்டு இது பவரில், அதே மாதிரி எக்ஸ் பவர் என் ஸ்கொயர்ட் மைனஸ் எல் ஸ்கொயர்ட் இன்ட்டு எக்ஸ் பவர் எல் ஸ்கொயர்ட் மைனஸ் எம் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாமே என்னது? மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் என்ன பண்ணணும்? பவரை ஆட் பண்ணணும். அண்ட் பேஸ் சேமாக இருக்கான்னு பாருங்கள். எல்லாத்துலேயுமே எக்ஸ் தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பவரில் இருக்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் மைனஸ் எம் ஸ்கொயர். 1 ப்ளஸ்ஸு மைனஸாக இருக்குது அப்படின்னா என்ன ஆயிரும்? எல்லாமே கேன்சல் ஆயிரும். அப்போ மேலே என்ன? ஒன்றுமே இல்லை, 0 இருக்குன்னு அர்த்தம். எனிதிங் பவர் 0, அதாவது பவரில் 0 வந்தாலே அந்த டேர்ம் என்னவாயிரும்? ஆன்சரு 1. ஸோ அப்போது இதுக்குரிய ஆன்சர் என்னது? 1. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா 1 தான். ஸோ ரொம்ப சிம்பிளானதான். இந்த 3 ஃபார்முலா தான். இந்த 3 ஃபார்முலா இருந்தால் நம்ம இதை பண்ணிடலாம். ஸோ செகண்ட் கொஷின் பார்க்கலாம். வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 1 ஹவர் இஸ் 36 செகண்ட்ஸ்? அதாவது ஒரு ஹவருக்கு எவ்வளோ செகண்ட்ஸுன்னு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? பர்சன்டேஜ் கண்டுபிடிங்க. ஏன்னா ஆல்ரெடி 36 செகண்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 1 ஹவருக்கு எவ்வளோ மினிட்ஸு? 60 மினிட்ஸு. ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ செகண்ட்ஸு? 60 செகண்ட். அப்போ 60 மினிட்ஸுக்கு 60 × 60, அப்போது 3600 செகண்ட்ஸ் அப்படின்னு வரும். 1 ஹவருக்கு எவ்வளோ செகண்ட்ஸ்? 3600 செகண்ட்ஸ். இப்போ இந்த 3600ல் 36 செகண்டுங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ்? அவ்வளோதான். 36 வினாடி என்பது ஒரு மணியில் எத்தனை சதவீதம்? ஸோ மணிக்கு 3600 செகண்ட் வருது. இவங்க கேட்டது 36 செகண்டு. ஸோ அதனால் இன்ட்டு 100 போட்டு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். 0 0 கேன்சல் ஆச்சு. ஒரு 36. அப்போ என்ன கிடச்சிருக்கு? 1%. ஸோ ஆன்சர் என்னது? சாரி 6 இல்லை, 1%ங்கிறத ஆன்சர். அடுத்த கொஷின் பாருங்கள். 10 ஸ்கொயர் மீட்டர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நமக்கு மீட்டர் டு சென்டிமீட்டர் கன்வர்ஷன் தெரியணும். 1 மீட்டர்னால் எவ்வளோ சென்டிமீட்டர்? 100 சென்டிமீட்டர். அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? மீட்டர் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அப்போ 1 மீட்டர் ஸ்கொயர்டுங்கிறது என்ன அர்த்தம்? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 100 ஸ்கொயர் பண்ணணும். 100 ஸ்கொயர் பண்ணால் என்ன வந்துடும்? 10,000 வந்துடும். அப்போ 10,000 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ இதில் 1 மீட்டர் ஸ்கொயருக்கு நம்ம கண்டுபிடிச்சிக்கோ. இங்கே என்ன கேட்டிருக்காங்க? 10 மீட்டர் ஸ்கொயருக்கு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அவ்வளோதான். அப்போ எத்தனை 0 வரும்? ஆல்ரெடி 4 0 இருக்குது. இங்கே ஒரு 10ங்கிறதுனால ஒரு 0 சேர்த்தோம்னா 10 மீட்டர் ஸ்கொயர் என்பது 1,00,000 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ஆன்சர் சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு பதிலாக தான் ஸ்கொயர் மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழில் கரெக்டாக இருக்கும், சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு. ஸோ அதுதான் ஆப்ஷன் கரெக்ட். ஸோ அப்போ 5 0 வரணும். அடுத்த கொஷின் பாருங்கள்.
A sum of money triples itself at 8% per annum over certain time. அதாவது ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் ஒரு குறிப்பிட்ட அசல் வந்து 8% வட்டி வீதத்தில் 3 மடங்கு ஆச்சு அப்படின்னா அது எத்தனை வருடங்கள் அப்படி நடந்திருக்கும்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு பிரின்சிபல் அமௌண்ட் தெரியாது, ஸோ பின்னு வச்சுக்கலாம். அது என்ன ஆகுதுன்னா ஒரு குறிப்பிட்ட இயரில் இயர்ஸில் அது எத்தனை மடங்காக மாறுது? 3 மடங்காக மாறுது. ஸோ இப்போ பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 3 மடங்காக மாறுதுன்னா என்ன அர்த்தம்? இந்த 3 மடங்குங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். பிரின்சிபல் அமௌண்ட்டுங்கிறது ஆல்ரெடி பி. அப்போ 3Pலேருந்து பியை கழிச்சோம்னா மிச்சம் இருக்குது என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன வரும்? 3P - Pங்கிறது 2Pயாக இருக்கும். அப்போ அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டை விட 2 மடங்கு அளவு வந்து என்ன கிடைக்கும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இப்போ இது என்ன சொல்லிட்டாங்க? 6 வந்து 8%ன்னு கொடுத்துட்டாங்க. என்ன தான் நம்ம கண்டுபிடிக்கணும்? பிரின்சிபல் அமௌண்ட்டு பின்னே வச்சுக்கோங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு 2Pனே வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு பிபி கேன்சல் ஆகும். ஸோ இப்போ ஃபார்முலா என்ன? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. அதே ஃபார்முலாவில் போட்டோன்னா இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2Pன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். பிரின்சிபல் அமௌண்ட்டு அதே தான், என்ன தான் கண்டுபிடிக்கணும்? 6ங்கிறது 8%. ஸோ 8 டிவைடட் பை 100. இப்போ அடிக்கலாமா? பி கேன்சல் ஆயிரும். 2 அடித்தோம்னா 1 2s are 2, 4 2s are 8. அடுத்து 4 100 அடிக்கலாம். 1 4s are 4, 25 4s are 100. அப்போ என்னோட வேல்யூ என்ன? குறுக்க பெருக்குனிங்கன்னா 25 இயர்ஸ். அப்போ 25 வருடங்களில் தான் வந்து அது 3 மடங்காக மாறும். அடுத்து ஃபைனல் கேள்வி பாருங்கள். இதே மாதிரி சம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம், இருந்தாலும் இன்னொரு தடவை பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? 75 எண்களை கொண்ட ஒரு தொகுதியோட சராசரி வேல்யூ ஆவரேஜ் கொடுத்துட்டாங்க 27. ஆனால் அதில் என்னென்னா மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்னா 53ங்கிற நம்பருக்கு பதிலாக 43ன்னு சொல்லி படித்து அதில் கணக்கிட்டாங்க. ஸோ அப்போ இது ராங்கான ஆவரேஜ். அப்படி கரெக்டான நம்பர் 53 போட்டிருந்தா எவ்வளோ கரெக்டான ஆவரேஜ் கிடச்சிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு ராங்கான நம்பர், அதாவது 75 எண்களில் 27 சராசரி கிடச்சிருக்கு இல்லையா? அப்போ சராசரியையும் இந்த நம்பரையும் 75 எண்களையும் ஆட் பண்ணோம்னா டோட்டல் கிடைக்குமா? அந்த 75 எண்களை கூட்டுனா வரக்கூடிய டோட்டல் கிடைக்கும். அந்த டோட்டலில் எவ்வளோ இந்த ராங்கான நம்பருக்கும் கரெக்டான நம்பருக்கும் இடையில் உள்ள அந்த டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சி அதை ஆட் பண்ணி அகைன் அதுக்கு சராசரி கண்டுபிடிக்கணும். இதுதான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ராங் டோட்டல், இது வந்து ராங் டோட்டல் கண்டுபிடிக்கிறோம். ராங் டோட்டல் அப்படியே வச்சுக்கலாம், நீங்கள் மாற்ற வேணாம். தப்பான டோட்டல் வந்து 27 × 75. இதில் என்ன செஞ்சுருக்காங்க? 53 தான் எழுதணும், பட் 43 எழுதிட்டாங்க. அப்போ 43க்கும் 53க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸு? 10 நம்பர் தான் டிஃப்ரென்ஸு. அந்த 10 நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ராங் டோட்டலோடு ஆட் பண்ணுறேன். அப்படிங்கிறப்போ இது என்ன ஆயிரும்? ராங் டோட்டல் வந்து கரெக்டான டோட்டல் ஆயிருமா? 27 × 75 பெருக்கி அதை 10ஆல் அடித்தோம், 10 கூட்டணும் அப்படின்னா அது வந்து கரெக்ட் டோட்டல் ஆயிரும். இப்போ இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். எத்தனை எண்கள் இருக்குது? 75. அப்போ 75ஆல் வகுத்தோம்னா இதுதான் வந்து கரெக்ட் சராசரி. நீங்கள் இது எல்லாமே பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஓகேவா? ஸோ ஆல்ரெடி வந்து 27 × 75 டிவைடட் பை 75ங்கிறது தான் வந்து அந்த கரெக்ட், அதாவது ராங்கான சராசரி 27, ஓகேவா? இதை பிரிச்சிடலாம். அண்டு 10 டிவைடட் பை 75ன்னு பிரிச்சிடலாம். நமக்கு சிம்பிளிஃபிகேஷனுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக நான் அப்படி பிரிச்சிருக்கேன். புரியுதா உங்களுக்கு? 27 × 75, 27 × 75 டிவைடட் பை 75 போட்டோம்னா இதை அடித்தோம்னா 27 கிடைக்கும். அது இருக்கட்டும். மிச்சம் என்ன இருக்குது? ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் போட்டுட்டு 10 டிவைடட் பை 75ன்னு போட்டுடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்? இதை அடிச்சிடலாம். 5ஆல் அடிக்கலாமா? 2 5 10, 1 5 5, 5 25. அப்போது 2 உள்ளே இருக்கும், 15 வெளியே இருக்கும். இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பாயிண்டில் வர டெசிமல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ 2 வகுக்காது, அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்? பாயிண்ட் வச்சுட்டு இங்கே 0 சேர்த்துக்கிறேன். அப்போ 1 15 15, மிச்சம் என்ன வரும்? 5 வரும். 5 வரப்போ அகைன் 0 சேர்த்துக்கலாம். 50. 15ல் 3 டைம்ஸ் போடலாமா? 3 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா 45 கிடைக்கும். ஓகே, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 பாயிண்ட் இருந்தால் போகிறோம். ஆல்ரெடி 27ங்கிற ஹோல் நம்பர் இருக்குது, அதோட 0.13 ஆட் பண்ணோம்னா 27.13 அப்படிங்கிறது கிடைக்கும் ஆன்சர், ஓகேவா? ஸோ அந்த 0.13 மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். அது ஒன்றும் இல்லை, இது இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். 0.13 எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா அந்த எக்ஸ்ட்ரா எவ்வளோ நம்பர் இருக்குது அந்த டிஃப்ரென்ஸ் நம்பரை என்ன பண்ணுறோம்? அந்த 75ங்கிற டோட்டல் நம்பரால் வகுத்தோம்னாலே அந்த டிஃப்ரென்ஸ் வந்து அந்த
எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய சராசரி கிடச்சிரும். ஸோ அதை ஆட் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான். இதோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கேள்விகள் வந்து பார்த்தாச்சு. எல்லாமே வந்து வித்தியாசமான கேள்விகள். இதே மாதிரி தொடர்ந்து பாருங்கள். டெய்லி வந்து வீடியோஸ் கொடுக்குறோம். ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.